ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தூளி அப்படின்னு ஒரு பொண்ணு அன்னைக்கு சென்னு கூட உட்காந்து குடிச்சிட்டு இருந்தால, அந்த பொண்ணு ஒரு பெரிய பியூட்டி பார்லர் வச்சிட்டு இருக்கா. திடீர்னு அந்த இடத்துல பவர் கட் ஆயிடுதான். அங்க வந்திருக்க கஸ்டமர்லாம் என்ன பவர் கட் ஆகுது, என்ன பார்லர் நடத்துறாங்க அப்படின்னு தூளியோட எல்லா இன்டெகிரிட்டியவே கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்லர்ல வேலை பாக்குறவங்க கூட இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஆனா தூளிக்கு ஏதோ பெரிய தலையில கிரீடம் வச்சிட்டு இருக்க மாதிரி நினைப்புன்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசி சிரிக்கிறாங்க. தூளி கடுப்பாயிட்டு இருக்கும் போதே அவளுக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அக்கா பாருங்கக்கா, நம்ம அக்ரிமெண்ட் அடுத்த மாசத்தோட முடிய போகுதுன்னு நம்மள காலி பண்ண வைக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு தூளி அங்க இருந்து கிளம்புறா. இருங்க நானும் வரேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு கூட வர ட்ரை பண்றா. ஏய், என்ன யாருன்னு தெரியும்ல, என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியும்ல, நான் போய் மிரட்டிட்டு வரேன் அப்படின்னு தூளி அங்க இருந்து கிளம்புறா. அங்க வந்து ஆளுங்க கிட்ட, ஏன் எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, நாங்க எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ தானே பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்க, நாங்களும் ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்கோம், இங்க பாருங்க இன்னும் 2 கடைங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஷாப் வேணும்னு கேட்டிருக்காங்க, நீங்க காலி பண்ணாதான் முடியும்னு சொல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் ஆனா என்ன விரட்டுறீங்க, என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்குன்னு சொல்லிட்டு தூளி கேட்டுட்டு இருக்கா. ஆமா, யாரும் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்க, என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாதா, சென்னி தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, இது சென்னு ஓன் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களே ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மீஜி டாக்ஸில வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும் போதே என்ன தூங்கிட்டியா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது போன்ல இருந்து. இல்ல தூங்கல, நீங்க உங்க பிளான எனக்காக மாத்திக்க வேண்டாம், நான் என் வேலையை இங்க பாத்துட்டே இருப்பேன்னு சொல்ல, இல்ல நான் தான் அந்த வேலையை வந்து உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன், அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ எனக்காக போல வேற பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் அந்த ஊருக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை தனியா விடுறதுக்கு மனசு வரல, அஸ் அ பாஸா நான் உன் கூட அங்க வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு யாரோ போன்ல வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. உன்னை மேஜியும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. தூளியோ அசிஸ்டன்ட்டும் கிளம்பி இந்த இடம் போனா போதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல இடமா பார்த்து அங்க பியூட்டி பார்லர் போகணும்னு தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா தூளிய பார்த்து, அக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உன் பாய் ஃப்ரெண்டு சென்னு உன்னை வந்து பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்க, ஆம்பளைங்களுக்கு என்ன பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது தான் ஒரே வேலை நினைச்சிட்டு இருக்கியா, அவனுக்குன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்ல, இல்ல இருந்தாலும் இது ஒரு புதுசா ஒரு பொண்ணு அவனோட வீட்டுக்கு போயிருக்காளாம், பார்த்தவங்க சில பேர் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் பத்தி வெளியே யாருக்கும் சொல்லிக்காத, எத்தனை பொண்ணுங்க இத்தனை வருஷத்துல அவன் பின்னாடி வந்தாலும் அவனோட கண்ணு ஏன் பின்னாடி தானே இருக்குன்னு சொல்லிட்டு தூளி ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. அப்ப சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு விட்டுடுறா. ஆனா தூளி நேரா கிளம்பி சென்னோட வீட்டுக்கு வந்துட்டா. வீடு பூட்டி இருக்கு. வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மீஜி அங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா உள்ள வந்துட்டு இருக்கா. மீஜி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரத பாத்துட்டு, ஓ இந்த புது பொண்ணு நீ தானா, ஸ்டார்டிங்லயே ரொம்ப அக்கறை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. மீஜி அதெல்லாம் கண்டுக்காம, சரி இப்ப அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இங்க பாருமா, உன்ன மாதிரி சின்ன வயசு பொண்ணுங்க டெய்லி யாராவது ஒருத்தி பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க, ஆனா சென்னு இருக்குது என் கூட மட்டும்தான், வேற யார் கூடயும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தூளி சீன் போட, சரி ஓகே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மீஜி நேரா வீட்டை சாவி போட்டு திறந்து உள்ள போயிட்டு இருக்கா. என்ன இவ சாவிலாம் வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு, என்கிட்டயே அதெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு தூளி உள்ள போயிட்டு இருக்கா. மீஜி உள்ள போறவ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவி கெஸ்ட் வந்திருக்காங்க சாப்பிட குடுக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள தூளி நீ தான் என் கெஸ்ட், என் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்க, வீட்டையே வேற மாத்தி வச்சிருக்கா பாருன்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம சென்னுக்கு யாராவது கிச்சனுக்குள்ள வந்தா பிடிக்காது தெரியுமான்னு சொல்ல, கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்டு இன்னும் கண்டுக்காம மீஜி நேரா உள்ள போயிட்டு இருக்கா. ரொம்ப திமிருதான் அப்படின்னு தூளி மீஜியோட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. உனக்கு ஏற்கனவே சென்னுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரியும் போலயே அப்படின்னு கேட்க, ஆமா தெரியும்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. வர வர இந்த காலத்து பொண்ணுங்கலாம் ரொம்ப மோசமா இருக்கீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம மீஜி சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கா. சரி இரு சென்னு வரட்டும், அப்போ உன்னை வேகமா துரத்த போறான், இங்க பாரு நான்லாம் அவன் கூட பல வருஷமா இருக்கேன்னு சொல்ல, பல வருஷமா, சென்னு ரொம்ப நாளா அந்த ஊர்லயே இல்ல, நீ என்ன அவன் கூட ஒரு 3 வருஷம் இல்ல 2 வருஷம் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மீஜி கேக்குறா. அந்த விஷயம்லாம் கூட உனக்கு தெரியுமா, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு தூளி கேட்டுட்டு இருக்க. நிறைய தெரியும், இன்னும் ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குங்கிறது உண்மைதான் அப்படின்னு மீஜி பேசிட்டு இருக்கா. இப்படி இந்த 2 பேரும் மாறி மாறி பேசி அடிச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம சென்னு கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறான். வந்து இந்த 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். மீஜி உள்ள போறா. தூளியோட திங்ஸ் எல்லாம் இங்க வரும்போது நிறைய இருந்தது இல்ல, அதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருப்பா போல, யாருதுன்னு தெரியல ஆனாலும் தூக்கி போட முடியல, மத்தபடி டாய்லெட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்ரூம்லயே இருக்கு, அதெல்லாம் உங்க ப்ராடக்ட்ட நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சென்னோட ஃபேமிலி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்பி வந்திருக்கேன், இங்க தங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சென்னுக்கு ஃபேமிலி இருக்கா, இந்த விஷயமே எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி தூளி ஷாக் ஆயிட்டு இருக்கா. மீஜிய சென்னோட சிஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. சென்னு வேகமா தூளிய வெளியே கூட்டு வரான். எனக்கு போன் பண்ணாம எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க, இல்ல பார்லர்ல பிரச்சனை பண்ணாங்க அதனாலதான் வந்தேன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோ, நமக்குள்ள இருக்கிறது ஒரு அக்ரிமெண்ட்,
அது புரிஞ்சுக்கோ. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீயே உரிமை எடுத்துட்டு கண்டதையும் வேலை பண்ணிட்டு இருக்கா, அது புரியுதா? இதுக்கு மேல மீஜி என்ன கேட்டாலும் பதில் சொல்லாத, அவகிட்ட பக்கத்திலே போகாத. அவ என்ன பத்தி கேட்டானா அந்த கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணாம எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு சென்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். தூளி அங்கிருந்து கிளம்புனதும் சென்னு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரான். கதவை தட்டலான்னு மீஜி ரூம் கிட்ட போனா அவளே கதவை ஓபன் பண்ணி வெளியே வந்துட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு ஏதோ எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க, இல்ல அது தூளி வந்துட்டு ஓவரா எதுவும் பண்ணிட்டாலான்னு கேட்க, அவ ரூம்ல நான் இருக்கேன், சோ நான் தான் அவகிட்ட சாரி கேட்கணும், அவ ஒண்ணும் தப்பு பண்ணலன்னு மேஜி சொல்லிட்டு இருக்கா. எனது ஓ ரூம்ல அவ இருக்காளா? அப்பெல்லாம் இல்ல, அது என்னைக்குமே ஓ ரூம் தான். அது மட்டும் இல்லாமன்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நீயும் அவ்வளவு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அவ ஏன் நம்ம வீட்டுக்கு வரும்போது வேற ஒரு ரூம்ல தங்கணும், ஓ ரூம்ல ஏன் ஸ்டே பண்ணலன்னு கேட்க, எனக்கும் அவளுக்கும் ரிலேஷன்ஷிப் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மீஜி கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறா. நம்ம சென்னி ஏற்கனவே அவனோட அந்த ஸ்னூக்கர் கிளப்ப பயங்கரமா புதுப்பிச்சுட்டு இருக்கான்ல, புது லைட் எல்லாம் செட் பண்ணி அதையே அட்டகாசமா மாத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மீஜி வெளியே கிளம்பிட்டு அங்க ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்கு, அந்த கோர்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு வாடகை எடுத்து போயிட்டு இருக்கா. ஆளுங்க கூட விளையாடுறதுக்கு யாராவது வேணுமா அங்க இருக்க ரிசப்ஷன் பொண்ணு கேக்குறா. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீஜி நேரா உள்ள போறா. பார்த்தா பக்கத்துல நம்ம மீஜியோட ஸ்கூல் படிச்ச பொண்ணு அவ இன்னொரு பையனோட உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. மீஜிய பாத்துட்டு, மீஜி எப்படி வந்த, 6 வருஷம் இருக்கும் உன்னை பார்த்து, ஸ்கூல்ல கடைசியா பார்த்ததுன்னு பேசிட்டு இருக்கா. இல்லடி, என் கூட நீ ஒருத்தர் விளையாட வரணும், அவர் இன்னும் வரல, வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு மீஜி போய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் விளையாடலாவா அப்படின்னு அந்த கிளாஸ் மட்டும் கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம போ இருக்கான்ல, அவன் உட்காந்து பக்காவா எல்லா அடுக்குற வேலையும் பாத்துட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு அக்கௌண்ட் ரூமோட சாவி வேணும் போல நம்ம சென்னுக்கு. டேய் சாவி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ சாவி எங்கன்னு தெரியல, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போ போன் பண்றான். போவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த டென்னிஸ் கோர்ட்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்தால அந்த பொண்ணு போல. அந்த பொண்ணு போன் எடுத்துட்டு, சாவி ஏன்ட்டதான் இருக்கு, அறிவு கட்டவனே, அது மட்டும் இல்லாம மீஜி இருக்கால, அந்த பொண்ணு எங்க வந்திருக்கா, ஒரு பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு கேட்டு போ போனை வைக்கிறான். விஷயத்த சென்னு கிட்ட சொல்றான். நானே போய் சாவிய வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சென்னை அங்க இருந்து கிளம்புறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கால கிளாஸ்மேட், அவ கூட விளையாடி முடிச்சுட்டு மீஜி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அம்மா நீ கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குற போல, மெயின் பொசிஷன் போலன்னு சொல்லிட்டு மீஜி வேணும்னே போட்டு வாங்க பாக்குறா. யாரு? நானா மிஸ்டர் ஷாங்கோட கம்பெனில வேலை பாக்குறேன், அவர் கையில தான் கிட்டத்தட்ட இந்த சிட்டில பாதி இடங்கள் இருக்கு, ஆனா நான் டைரக்டா அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணல, ஆனா அவரு எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம்லாம் பார்க்க மாட்டாரு, சீக்கிரமா நல்ல வேலையா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷாங்க பத்தி சொல்றா. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் மீஜியே இந்த இடத்துக்கு வந்திருப்பா போல. அதுக்குள்ள சென்னை அங்க வந்துடுறான். மீஜிய பாத்துட்டு நேரா பக்கத்துல போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க வந்துட்டு, தோ இவனுக்காக தான் வெயிட் பண்றேன், இவ்வளவு லேட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு மீஜி சமாளிக்கிறா. கிளாஸ் ஃப்ரெண்டு பாத்துட்டு, ஓ அப்படியாடி, ஃபேமிலி மீட்டா, சரி ஓகே நான் அப்ப கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து அவ கிளம்பிட. வந்ததான் வந்துட்ட, 2 கேம் விளையாடிட்டு போலாமான்னு மீஜி கேக்குறா. நான் சாவி வாங்கறதுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாம போவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு, அவ என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்ல, வரியா இல்லையா விளையாடலாம்னு சொல்லிட்டு மீஜி கூப்பிடுறா. சென்னு விளையாடுறதுக்கு போறான். ஆமா என்னதுக்கு இப்ப நீ யூஸ் பண்ண, நான் எப்போ கூட விளையாட வரேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சென்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு, நீ எதுக்கு அவளை கூப்பிட்டுருக்க, அது மட்டும் இல்லாம அவகிட்ட ஏதாவது பேசி வேலை வாங்க போறியா, வேலை வேணுமான்னு சென்னு கேட்டுட்டே இருக்கான். மீஜி அதெல்லாம் கண்டுக்காம விளையாடிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிட்டு மீஜி கீழே விழுந்துடுறா. அப்படியே முட்டிலேயே அடிபட்டுருது. சென்னு வேகமா முட்டிலேயே அடிபட்டுருச்சு. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, சாவி வாங்கிட்டு நீ வேலை தானே பார்க்க போற, நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து கிளம்புறா. சரி ஓகே நீ நேரா என்னோட ஸ்னூக்கர் கிளப்புக்கு வா, அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு, நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு சென்னு மீஜியே கூட்டு போறான். இவங்க 2 பேரும் உள்ள போனதும் அங்க போவும் அவன் ஃப்ரெண்டும் பாத்துட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மீஜிய சென்னு உட்கார வச்சுட்டு, இரு டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு கப்பை தேடி டீ எடுத்து அவளுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். இந்த கப்பெல்லாம் கூட ஃபேன்சியா இருக்கு, ரொம்ப மாறிட்டு போலன்னு மீஜி கேட்டுட்டு இருக்கா. இல்ல நீ தூளிய பத்தி தப்பா எடுத்துக்காத, அவளுக்கும் எனக்கும் சொல்ல வர, சும்மா மருந்த போட்டு விடுன்னு சொல்லிட்டு மீஜி அப்படியே டாபிக்க மாத்தி விடுறா. தூளிய பத்தி பேசுறதுக்கே விட மாட்டேங்கிறா. சென்னு அதை அப்படியே விட்டு, சரி ஓகே உனக்கு வேலை தானே வேணும், ஸ்னூக்கர் கிளப்ல மேனேஜர் வேலை பார்க்க வரியா அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்தையே ஒட்டு மொத்தமா மாத்திருப்பான் போல. கரெக்டா அப்பன்னு பார்த்து கார் ஹார்ன் சத்தம் கேக்குது. மீஜி நீ ரூம்ல இரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு நேரா வெளியே போறான். பார்த்தா மிஸ்டர் ஷாங்கோட அசிஸ்டன்ட் தாங்க காரை கொண்டு வந்து நிறுத்திருக்கா போல. அதுக்குள்ள நம்ம மீஜி உள்ள போறா. சென்னோட ரூம், இப்ப அவன் அங்கதானே தூங்குறான். அந்த ரூம்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. டிராவை ஓபன் பண்றா. அங்க ஏதோ சில பொருள்லாம் இருக்கு, ஒரு மருந்து பாட்டில் ஒண்ணு இருக்கு. என்ன மருந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் சென்னை அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்ல, மிஸ்டர் ஷாங் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அவரோட காரை உங்க கடை முன்னாடி பார்க் பண்ண ஒத்துந்திருக்காரு, இதுவே பெரிய விஷயம், இதுக்கு மேல பிஹேவ் பண்ணாதீங்க, என்ன நீங்களே வந்து பர்சனலா அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்ல, நேரா வந்து சென்னு உள்ள வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள மீஜி அந்த மருந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பாத்துக்கிறா. டிப்ரெஷனுக்கு சாப்பிடுறது, ரொம்ப ஹை இன்டென்சிட்டி அப்படின்னு அதுல போட்டிருக்கு. மீஜி ஷாக் ஆயிட்டு இருக்கா. சென்னுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு,
சென்னதுக்குள்ள வந்து உன்னை வந்து வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுருவான், நீ இங்கே இரு, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மிஸ்டர் ஷாங்க பாக்கிறதுக்கு தான் அவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு மீஜிக்கு புரியுது. உடனே அவ ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டை பார்த்தால, அவளுக்கு போன் பண்ணிட்டு இல்லடி ஒரு வேலை வேணும், எங்க போனா நான் மிஸ்டர் ஷாங்க பார்க்க முடியும்னு அட்ரஸ வாங்கிக்கிறா. சென்னை நேரா கிளம்பி இந்த மிஸ்டர் ஷாங்க பார்த்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான். அதுக்குள்ள மீஜி அந்த இடத்துக்கு போயிட்டு வெளியே நின்னுட்டு நான் உள்ள போனுங்க, அவர்கிட்ட ஒரு வேலை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் துரத்தி விட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள வேற யாரோ வர அந்த செக்யூரிட்டி தள்ளி நின்னு பேசுறதுக்குள்ள அந்த இடத்துல கொடலாம் இருக்கு, அதை எடுத்து டக்குன்னு தலைய மறைச்சிட்டு நேரா இவ கிளம்பி உள்ள போயிடுறா. உள்ள போயிட்டே இருக்கவ ரகசியமான இடத்துல இருந்து உள்ள யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு போட்டோ எடுக்கிறா. மிஸ்டர் ஷாங்க போட்டோ எடுத்துட்டு இருக்க, பரவாயில்ல நம்ம கிட்ட சென்னு மறுபடியும் வந்துட்டான், இனிமே கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷாங் சொல்ல, ஆப்போசிட்ல சென்னு உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு மீஜி ஷாக் ஆயிட்டு இருக்கா. என்கிட்ட இவனுக்கும் இந்த ஆளுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லன்னு சொன்னா, இன்னும் போய் தான் சொல்லிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு சென்னுக்கு போன் பண்ணிட்டு, இங்க பாரு நம்ம 2 பேரும் குப்பை எடுக்கிறதுக்கு போவோம்ல அந்த இடத்துல இருக்கேன், எனக்கு அடிபட்டுருச்சு, என்ன வந்து கூட்டு போ அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துல நீ ஏன் அங்க போன, என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு மிஸ்டர் ஷாங்கு கிட்ட நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும், வீட்டுல ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மிஸ்டர் ஷாங் பாத்துட்டு இவன் எப்பவுமே அப்படிதான், அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு பேசிட்டு இருக்காரு. சென்னு நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறான். மீஜி இந்த இடத்துக்கு எதுக்கு இந்த நேரத்துல வந்தேன்னு சொல்லிட்டு எங்க அடிபட்டிருக்குன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். எனக்கு எதுவும் அடிப்படல, ஆனா ஒரு இதை காண போட்டேன், எனக்கு வாங்கி கொடுத்ததுல இயரிங்ஸ் அது தொலைஞ்சு போச்சு, நான் தேடணும்னு சொல்ல, அதே மாதிரி வேற வாங்கி தரேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். தேடி கொடுக்கறதுனா கொடு, இல்லன்னா இங்க இருந்து கிளம்பு, நான் தேட போறேன் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. நீ இங்கே நில்லுன்னு அவளுக்கு ஒரு கொடையை கொடுத்து நிக்க வச்சுட்டு சென்னு வேகமா போய் தேட ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டுக்கு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்கான். கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீஜி இல்ல கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இயரிங்ஸ் காட்டுறா. மீஜி உனக்கு என் மேல அப்படி என்னதான் வெறுப்பு இருக்கு, ஏன் இந்த மாதிரி படாத பாடுபடுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கேட்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துட்டு அமைதியா அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. அடுத்த நேரா சென்னு மீஜி கூட வண்டி ஏறிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு மீஜி ஷோல்டர் வலிக்குது, இந்த பேட்ச் எனக்கு போட்டு விடுன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கா. சென்னு பாக்குறான். அந்த பேட்ச் போட்டு விட்டுட்டே, இங்க பாரு மீஜி, என் மேல உனக்கு பயங்கரமா வெறுப்பு இருக்கு, என்னை பார்த்தாலே உனக்கு கோவமா வருதுன்னு தெரியுது, அதுக்கு என்ன வேணா பண்ணு, ஆனா நீ ஒன்னே காயப்படுத்திக்காத பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அடுத்து மறுபடியும் நம்ம சென்னு அவனோட இந்த ஸ்னூக்கர் பூல்லயே போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க வர மோவனை தொட்டு பார்த்துட்டு என்னடா உடம்பு இப்படி கொதிக்குது, என்னாச்சு, மீஜி உன்னை கொட்டுற மலையில வெளியே துரத்தி விட்டாலான்னு ஜோக்கு மாதிரி கேட்க, சென்ன அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு துரத்தி விட்டாளா, என்னடா நடக்குது, அவளுக்கு என்ன பிரச்சனை, இப்பதான் புரியுது, தூளியோட கதை தெரிஞ்சது இல்ல, அதனால காதல் பொறாமையில தான் கண்டிப்பா மீஜி இப்பெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு லேட்டா வந்துட்டோமே அதுக்குள்ள சென்னு வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானேங்கிற பொசிசிவ்னஸ்ல தான் இப்பெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, எதையும் காதுல வாங்காம சென்னு படுத்துக்கிறான். டேப்லெட் போடுன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்து கையில கொடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே நம்ம மீஜியை பார்த்து அவளை சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இருக்கான் போல. என்னடா திடீர்னு என்ன சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இருக்க, நிஜமாவே பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஞாபகம் வச்சு தானான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. இல்ல மீஜி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சர் ஒண்ணு கேட்டேன், அதாவது நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் கூட அட்டாச்மெண்ட் ஆயிருவோம்ல, அத பத்தி. இப்ப கூட பாரு, அட்டாச்மெண்ட்ல இருந்து எப்போ ஒருத்தவங்க வெளியே வராங்களோ அப்பதான் அவங்க வந்து அடுத்த வாழ்க்கையை நோக்கி போறாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க. எனக்கு கூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவளை விட்டு நான் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்பதானே நான் பயங்கரமா ஹாப்பியா இருக்கேன், புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் கல்யாணம் கூட பண்ணிக்கலான் இருக்கேன்னு சொல்ல, வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு மீஜி அதெல்லாம் கண்டுக்காமலே இருந்துட்டு இருக்கா. இல்ல நான் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி நீயும் அப்படின்னு ஆரம்பிக்க, நான் என்ன பண்ணும் அப்படின்னு மீஜி கேக்குறா. சென்னை இப்பதான் வந்திருக்கான், வந்து கொஞ்ச நாள் ஆயிட்டு செட்டில் ஆகலான்னு பாக்கும் போதுன்னு சொல்ல, கொஞ்ச நாள் ஆயிட்டா, அம்மா எங்க போயிட்டு இருந்தான், ஜெயிலுக்கா, எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனைன்னு கேட்க, மீஜி நான் எப்ப அவன் ஜெயிலுக்கு போனான்னு சொன்னேன், அப்பெல்லாம் சொல்லவே இல்ல, ஃபாரின்ல வந்து பிசினஸ் பண்ண போயிருந்தான்னு சொல்ல, அப்ப ஏன் விட்டுட்டான், என்ன பிசினஸ் மீஜி கேட்டுட்டு இருக்கா. மீஜி அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி, அவனுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து தூளி உள்ள வரா. மீஜி வெளியே கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறா. இதோ வரேன்னு சொல்லிட்டு கையை புடிச்சிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. தெரியும்டா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து நடக்கிறா. வேகமா போன் எடுத்து சென்னுக்கு போன் பண்ணிட்டு, என்ன பாக்குறேன்னு என்னாலே நம்ப முடியல, மீஜியும் தூளியும் கைய கோத்துட்டு ஒன்னோட ஒன்னா ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு சொல்ல, மீஜி நேரா கூட்டு போயிட்டு அடுத்து செக் தான் பண்ணிட்டு இருக்கா தூளிய. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கே, இந்த கடையில இவ்வளவு விலை கம்மியா கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்கு, ஆனா அதை விட பட்ஜெட்ல ரொம்ப வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே, எந்த பொண்ணு சம்பாரிச்சு அவ காசை பார்த்து பார்த்து செலவு பண்றாளோ அவளுக்கு தான் காசோட அருமை புரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா மீஜி. நல்லா தூளிக்கு தெரியுது, எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே எனக்கு வாங்கி தரல சென்னு, நானாவே காசு செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்கேங்கிறத இது மூலமா அவ கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பையும் டவுட் பட ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறா. கரெக்டா அடுத்து தூளி ஏதோ காஃபி வாங்கிட்டு போகும்போது அது தெரியாம மீஜி வேலை பட்டுருது. ஒரு நிமிஷம் நான் தொடச்சு விடுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து மீஜி பக்கத்துல தூளி கால் கிட்ட உட்காந்து தொடச்சு விட்டுட்டு இருக்க.
அப்ப தூளியோட அசிஸ்டன்ட் பொண்ணுங்க வராங்க. சென்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தூளிய கால் கிட்ட விழ வச்சுட்டா அந்த புது பொண்ணு. அப்ப சென்னு நம்மள கண்டுக்காம போயிட்டா நம்ம பார்லர் எப்படி நடக்கும், இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தூளி இரு நான் வேற காஃபி வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து சென்னும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். தடுத்து நிறுத்தணும், ஏதாவது ப்ராப்ளம் ஆயிர போகுதுன்னு. தூளிக்கு போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்க, இல்லையே நான் இங்கதான் கடையில தான் இருக்கேன், பார்லர்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நல்லா அவளை பார்த்துட்டே தான் சென்னு இந்த கேள்வியே கேக்குறான். அதுக்குள்ள தூளியோட 2 அசிஸ்டன்ட்ஸும் போயிட்டு, ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு, அடுத்தவங்க பாய் ஃப்ரெண்ட மயக்கிறதுக்குனே வருவியா அப்படிங்கிற மாதிரி கண்டபடி கேட்டுட்டு இருக்கா. சென்னு அங்க வந்துடுறான். வாயை மூடுங்க 2 பேரும், எந்த கிளம்புறீங்களா இல்ல நான் ஏதாவது பண்ணவான்னு சொல்லிட்டு சென்னு கடுப்பாய் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து தூளியும் அங்க வந்துடுறா. எல்லாரும் ஒருத்தங்க ஆக்வர்டா பாத்துக்கிறாங்க. வேலை பாக்குற பொண்ணுங்க 2 பேரையும் தூளி அங்கிருந்து, இங்க பாரு இது மீஜி வந்துட்டு சென்னோட சிஸ்டர், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பயந்துட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. தூளி மீஜிட்ட வந்து, சாரி ரொம்ப நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, அன்னைக்கு நான் ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேன், சாரி கேட்கலாம் தான் உன்னை ஷாப்பிங் கூட்டு வந்தேன், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல சென்னு கேக்குறான், என்கிட்ட இதுக்கு பார்லர்ல இருக்கேன்னு போய் சொன்னேன் அப்படின்னு கேட்க 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. மீஜி பாக்குறா, நான் கார்ல போய் உட்காந்துட்டு இருக்கேன், அப்புறம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு நேரா போய் கார்ல உட்காந்துக்கிறா. மீஜி போனதுக்கு அப்புறமா சென்னும் தூளியும் கார்ல ஏறிக்கிறாங்க. நம்ம சென்னு தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரொம்ப அமைதியா இருக்கத பாத்துட்டு, ஆமா அப்புறமா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம், நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு தூளி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. மீஜி அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. உனக்கு டான்சர் பாடி இருக்கு, டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு கேக்குறா. ஆமா நான் டான்ஸ் ஆடுவேன், இப்பெல்லாம் ஆடுறதை விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தூளி சொல்லிட்டு இருக்கா. ஒரு டான்சரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல பார்ல. அதுக்கப்புறம் சென்னை பார்த்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அவனோட ஹெல்ப்னால இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா ஒரு ஆடிட் குரூப் ஒருத்தங்களை காட்டுறாங்க. அங்க ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு, என்னது இது ஆடிட் பார்க்க வந்தா இவ்வளவு மோசமான ஆபீஸ், ஏசி லீக் ஆயிட்டு இருக்கு, எப்படி நம்மள வேலை பார்க்க விட்டுருக்காங்க பாரு, நம்ம நல்லா வேலை பார்க்க கூடாதுன்னு தான் இப்படி கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன், மீஜியை டிராப் பண்ணிட்டு நான் தூளிட்ட தனியா பேசணும்னு சொல்ல மீஜி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. சென்னை அடுத்து தூளி கிட்ட, இங்க பாரு தூளி, உனக்கும் எனக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இல்ல, அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பாய் ஃப்ரெண்டா இருக்கேன், அதே மாதிரி எனக்கும் சில விஷயங்கள்ல இருந்து எனக்கு ஒரு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உனக்கு கூட வச்சிட்டு இருக்கேன், மத்தபடி நமக்குள்ள லவ்னு எதுவும் கிடையாது, என் பர்சனல் விஷயத்துல தலையிட கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இதுக்கும் மேல மீஜி பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு நேரா அவனும் வீட்டுக்கு போறான். மீஜி வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன ரொம்ப நேரம் ஆச்சு பேசி முடிக்கிறதுக்கு, நீ இன்னும் மாறவே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. எதுக்கு இப்ப அந்த தூளி போன மிரட்டிட்டு இருக்க, அவன் மேல என்ன நான் கடிச்சா வச்சிட போறேன், அவ்வளவு பயமா என்ன பாத்துன்னு கேட்க, உன்னை எதுவும் பண்ணக்கூடாது, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சென்னு சொல்றான். இவ்வளவு அக்கறைப்படுற, என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு மீஜி நேரா உள்ள போயிட்டு இருக்கா. இவ்வளவு எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியலையேன்னு சொல்லிட்டு சென்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் மீஜி எனக்கு கொடை எடுத்துட்டு வந்தால அந்த கம்பெனில இருந்து, அந்த கொடை அங்க இருக்கு, அதை பார்த்துட்டு சென்னு ஷாக் ஆயிடுறான். எப்படி அந்த மிஸ்டர் ஷாங்கோட கம்பெனி கூட இங்க வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு பிசினஸ்ல ஷாங் வேகமா நம்ம சென்னை கோத்து விட்டுருப்பான் போல, அவனால தப்பிக்கவே முடியாத மாதிரி, இதுல ஹெல்ப் பண்ணாதான் கண்டிப்பா மறுபடியும் சென்னை நம்ம பாதைக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி கோத்து விட்டுருப்பான் போல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சென்னை புதுசா அந்த ஸ்னூக்கர் கிளப்ப வந்து புதுப்பிச்சான்ல, அது பயங்கரமா நல்லா ஓட ஆரம்பிக்குது, நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க, கோச் எல்லாம் வந்துட்டு சூப்பரா கோச் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை அங்க போயிட்டு இருக்கான். அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது மோந்த இடத்துக்கு வந்துடுறான். செம்மையா ஆயிருச்சு, இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்குன்னு தனியா ரூம் இருக்கு, அதாவது விஜி வந்தா அவளுக்குன்னு சொல்லிட்டு ரூம பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா ஓ ரூமையே கூட நீ இப்பெல்லாம் பார்த்து பண்ண மாட்ட, ஏன்டா அப்படி பண்ற, அவளுக்காக நான் என் ரூம் தியாகம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்க, இது மீஜியோட ரூம் தான், நீ தூங்கணும்னா ஓ வீட்டுக்கு போய் தூங்கு, கம்பெனில தான் தூங்குவியான்னு சொல்லிட்டு சென்னு திட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ள உங்க பேட்டை விட்டு வந்துட்டீங்களா, ஸ்னூக்கர் பேட்டை கொடுத்துட்டு போறதுக்கு மிஸ்டர் ஷாங்கோட கம்பெனில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல சென்னு யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு மீட் பண்ணிருக்கும் போதே அந்த புதுசா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒருத்தன் வந்திருப்பான் போல. அவன் சென்னை பார்த்துட்டு, கண்டிப்பா உங்க அளவுக்குலாம் முடியாது, ஜின் கண்ட்ரில இருக்கும் போது நீங்க ரொம்ப மாஸ் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட எல்லாம் கிட்டே வர முடியாது அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. ஜின் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பேரை வேற சொல்றாங்க. அதை கேட்டதுமே சென்னுக்கு ஃபீலிங் ஒன் மாதிரி குட்டாவே இல்ல, அமைதியா பாத்துட்டு இருக்கான். சென்னு வந்துட்டான்ல, இதுக்கு மேல எந்த ப்ராப்ளமும் இல்ல, கண்டிப்பா அவன் பாத்துக்குவான் அப்படின்னு மிஸ்டர் ஷாங்கோ அவனு கோத்து விட்டுட்டே இருக்காரு. அப்பதான் நம்ம மீஜி போன் பண்ணிருக்கா. அங்கிருந்து பாதியிலே கிளம்பி போயிட்டு இருந்திருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்து சென்னை அமைதியா நின்னுட்டு இருக்கான். இன்னும் அவனுக்கு உடம்பு சரியாவே போகல. அவன் பாட்டுக்கு மீஜிக்கு போன் பண்றான், ஏதாவது அவ ஆபத்துல மாட்டிக்குவாளோன்னு சொல்லிட்டு பயமாவே இருக்கு. ஆனா மீஜி போனையே எடுக்கல, ஒரு மாதிரி பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கான். இங்க இந்த ஆடிட்டர்ஸ் எல்லாம் குரூப் இருந்தாங்கல்ல, அவங்க நேரா எந்த கம்பெனிக்கு ஆடிட் பண்றாங்களோ அங்க வந்துடுறாங்க. அங்க அந்த கம்பெனிக்காரங்க கூட்டு போயிட்டு, சாரிங்க உங்களுக்கான ஆபீஸ் இன்னும் ரெடி ஆகல, ஒரு 2 days ஆகும் ரெடி ஆகிறதுக்கு, அது வரையும் நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு டூர் பேக்கேஜ் ஏற்பாடு பண்றேன், இந்த ஊருக்கு புதுசா தானே வந்திருக்கீங்க, இந்த ஊரை சுத்தி காட்டுன்னு சொல்ல, இல்லங்க டூர்லாம் போனா எங்களுக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடும், எங்களால ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க.
கரெக்டா அப்பன்னு பார்த்து யாரோ ஒரு பொண்ணு வந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்புறா, இந்த மாதிரி இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. சென் இருக்காரே இன்னொரு பக்கம் நேரா அந்த இடத்துக்கே தேடி வந்துட்டு இருக்கான். மீஜி அன்னைக்கு பார்த்தான்ல, அதே மாதிரி அந்த இடத்துல லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பொருள்லாம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுவாங்க போல. கரெக்டா சென்னை வந்திருக்க நேரமா பார்த்து மீஜி அங்கதான் இருக்கா. என்னது இது, டொமஸ்டிக் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இங்க தான் வேலை பாக்குறான், அவன் சொல்லியிருந்தானேன்னு சொல்ல. அப்பெல்லாம் இல்லம்மா, இப்ப நிறைய நாங்க கமர்ஷியல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எக்கச்சக்கமா பேக்கேஜ் வருது, எனக்கே ஒண்ணும் புரியல, உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் தேடணுமான்னு சொல்ல. நான் அப்புறம் ஃப்ரீ ஆனதும் வரேன்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்புறா. சென்னி என்ன பண்ற அப்படின்னு கேட்க, ஏதோ ஃபைல் எல்லாம் போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பலான்னு மீஜி போயிருப்பா போல. இவனை பார்த்ததும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறா. நீ தானே வேலைக்கு போகணும்னு சொன்ன, இந்த கம்பெனில நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொல்ல. அப்படியா, வேலை பாக்குறியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சென்னுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இனிமே என் போனை எடுக்காம இருக்காத, பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இரும ஆரம்பிக்கிறான். சென்னை தொட்டு பாக்குறா. மீஜி இன்னும் ஷாக் ஆயிடுறா. சென்னுக்கு இத்தனை நாளாயும் ஃபீவர் சரியாகாமலே இருந்துட்டு இருக்கு போல. அவனை கார்ல போய் கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அவனுக்கு சீட் பெல்ட் எல்லாம் பக்கத்துல போட்டுட்டு இருக்க. சென்னை இவளே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கான், அடுத்தவங்க கார்ல ஏறிட்டு இருக்கன்னு. இது எனக்கு கம்பெனி கொடுத்த கார் தான் அப்படின்னு மீஜி நேரா அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. போற வழியிலேயே அவனுக்கு ஏதோ மோசமான நினைவுகள்லாம் வருது, எங்கேயோ அடிச்சுட்ட மாதிரியும், யாரோ அவனை கொடுமைப்படுத்தின மாதிரியும், பயங்கர மோசமா பிஹேவ் பண்ண மாதிரியும். டக்குன்னு அந்த மோசமான கனவுல இருந்து அவன் வெளியே வரும்போது மீஜி நிக்கிறா. வீட்டுக்கு வந்துட்டோம், உள்ள போலாமா அப்படின்னு கேக்குறா. அவளை பார்த்துட்டு சிரிச்சுட்டே நேரா சென்னு உள்ள போறான். இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு. தெர்மாமீட்டர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மீஜி தேடுறா. டிரால இருக்குன்னு சொன்னதை அவ ஓபன் பண்ணா. அந்த டிப்ரெஷனுக்கு போடுற டேப்லெட்ஸ் இங்கேயும் இருக்கு, அதை பார்க்க கூடாதேன்னு சொல்லிட்டு சென்னை வந்து வேகமா டிராவை மூடி விட்டுட்டு இருக்கான். சரி தெர்மாமீட்டர் எடுத்து கைக்கு கீழே வச்சுக்கோ, நான் கொஞ்சமா வந்து தன் துணி எடுத்துட்டு வரேன், ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீஜி கிளம்புறா. இவன் நெத்தியில ஹாட் வாட்டர் எல்லாம் வச்சிட்டு இருக்கா. மீஜி எனக்கு ஓகேவாயிருச்சு, நான் கிளம்புறேன், என்ன வேலைக்கு போக விடன்னு சொல்ல. இல்ல, நீங்க தான் ரெஸ்ட் எடுக்கிற, கஞ்சி குடிக்கிறோம் இன்னைக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பார்த்து ஏன் டல்லா இருக்கன்னு கேட்க. வேலை கிடைச்சிருச்சு, ஓகே தானே, ஒரு வேலை ஓகே இல்லைன்னா ஸ்னூக்கர் கிளப்புக்கு வந்துரு, அங்க வந்து அந்த கிளப்பை நீ பாத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல. அதுதான் என் கனவாவே இருந்தது, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா இருப்போம், அந்த கிளப்பை நம்ம 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணுவோம், சிம்பிளா ஹாப்பியா வாழ்வோம்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன், அது என் கனவாவே இருந்தது, நீ கூட எனக்கு ப்ராமிஸ் பண்ணலன்னு கேட்டுட்டு மீஜி கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட. சென்னை பயங்கரமா ஒரு மாதிரி சோகமாயிடுறான். நேரா ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அவன் அப்படியே நிக்கும் போது அவன் கைக்குள்ள வச்சிட்டு இருந்தான்ல தெர்மாமீட்டர் கீழே விழுந்து உடைஞ்சிருது. அது அவன் கண்டுக்காம மீஜி கூட நின்னுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை கிளீன் பண்றாங்க. மீஜி அதுக்குள்ள இருந்த அந்த பாதரசத்தை எல்லாம் பாத்துட்டு உடைஞ்சது ஒட்டாது இல்லன்னு கேக்குறா. ஆனாலும் அழகா தானே இருக்கு அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீஜி மறுபடியும் வேலைக்கு கிளம்புறா. கிளம்புறவ நேரா அந்த மீட்டிங் இருந்தது இல்ல, ஆடிட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களே, அங்க போயிட்டு இந்த டீமோட டெபுட்டி சீஃப் நானு, இங்க நான் வந்திருக்கேன், நீங்க எங்க டீமை கூட்டிட்டு வேகமா ஏதோ டூர் பிக்னிக் கூட்டு போற மாதிரி கேள்விப்பட்டேன், ஏன்னா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கும் இடம் ரெடி ஆகலன்னு. எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா நாங்க வேலையை சீக்கிரமா ஆரம்பிக்காட்டி அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பக்கத்துல கெஃபே எங்கேயாவது இருந்ததுன்னா அங்க போய் வேலை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்கள அதுக்கும் மேல பேச விடாம அந்த விஷயத்த அப்படியே முடிச்சு கெஃபேல வந்து வேலை பாக்குறாங்க. சென்னை அவளை பிக்கப் பண்ணிக்கலான்னு வந்துட்டு இருக்கான். மீஜியை பாக்குறான். அவ கெஃபேல இருந்து வெளியே வரத பாத்துட்டு மீஜி ஒரு ஆபீஸ் கூட இல்லையா, இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டே பாத்துட்டு இருக்கான். மீஜிக்கு கால்லாம் ஒரு மாதிரி புண்ணா இருக்கு போல, செருப்பு போட்டது, செருப்பெல்லாம் வேகமா கழட்டி வச்சிட்டு இருக்கா. ஆபீஸ் இன்னும் ரெடி ஆகல, சீக்கிரம் சரி பண்ணிருவாங்கன்னு சொல்ல. இது என்னமோ நல்ல கம்பெனி மாதிரியே இல்ல, நீ என்னோட ஸ்னூக்கர் கிளப்பே வந்து அங்கேயே பாத்துக்கலாம், நான் உனக்கு தனியா ஆபீஸ் கூட கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி உடனே போலாமா அப்படின்னு கேக்குறா. அவளை முதல்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு செருப்பு கடைக்கு கூட்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு கம்ஃபர்டபுளா ஷூ கொடுங்கன்னு சொல்ல. இங்க பாருங்க மேடம், இத பாருங்க, இதான் புது மாடல், உங்க பாய் ஃப்ரெண்ட் போட்டிருக்காரு பாருங்க, அதுலயே தான் லேடிஸ் வெர்ஷன் இதுன்னு சொல்ல. சென்னும் ஒன்னும் சொல்லாம அமைதியா நிக்கிறான். மீஜியும் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லன்னு சொல்லாம அமைதியா நிக்கிறா. 2 பேரும் குறுன்னு பாத்துக்கிறாங்க. சென்னுக்கு லைட்டா ஹாப்பியா இருக்கு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.